நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சுமங்கலி யாரு புதுசா இருக்காங்களே? யார் நீ? இங்க 7 சுமங்கலிங்க வந்தாங்கல்ல, வந்து அவங்க வயிறார சாப்பிட்டு போயிட்டாங்களே. அவங்க இங்க வராம இருக்க நிறைய பேர் முயற்சி பண்ணதும் எனக்கு தெரியும். அத கேட்க வந்தீங்களா? இல்ல, அந்த முயற்சிய தோல்வியடைய செஞ்சது நான் சொல்லிட்டு போக வந்தேன். அப்போ திரும்பி போன அந்த சுமங்கலிகளை திருப்பி இங்க அனுப்பி வச்சது நீதானா? ரேணுகா அவங்க கிட்ட சொன்னது எல்லாம் போயின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி தெரியும்? உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு இப்போதைக்கு புரிஞ்சுக்கங்க. எந்த தவறும் செய்யாத மல்லிகாவோட பூஜையை நிறுத்தணும்னு நீங்க மனசார முயற்சி செஞ்சீங்க. அப்படி கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதனால சுமங்கலிகளுக்கு உண்மைகளை சொல்லி அவங்களுக்கு திருப்பி அனுப்பினேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு சவால் விடுறியா? இல்ல, உங்களோட அகங்காரம் ஆபத்துகளை தரும்னு எச்சரிக்கை செய்ய வந்தேன். எங்களுக்கு உன்னோட உபதேசம் தேவையில்லை. நல்லது சொன்னா கேட்காம இருக்கிறவங்கள அனுசரிக்க வைக்கவும் எனக்கு தெரியும். அப்படின்னா நானும் அதை பாக்குறேன். பார்க்கதான் போறேன். தட்சணைய வாங்கிக்கிட்டு திரும்பி போன அந்த சுமங்கலிகள் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்ன அவங்க சாப்பிட்ட இடம் சுத்தமா இருக்கணும். அப்படி பண்ணாதான் சுமங்கலி பூஜைக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அத நீங்க செஞ்சுதான் ஆகணும். சுமங்கலி பூஜைய நிறுத்த நினைச்ச நீங்க 3 பேரும் தேவி மகமாய்க்கு கடுமையான பாவத்தை செஞ்சிருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிராயச்சித்தமா நீங்களே இந்த இலையை எடுத்து இந்த இடத்தை சுத்தம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எங்க இருந்தோ வந்துட்டு எங்க மாமியை நீங்க மிரட்டுறீங்களா? அப்படி இலை எடுத்துதான் ஆகணும்னா அத நீயே செஞ்சுட்டு போனா போதும். இலை எடுக்காம நீங்க எங்க இருந்து போக முடியாது. எடுக்க முடியாதே. அம்மா, எல்லாத்தையும் சுத்தம் பண்ண பிறகு இவங்களை இங்க இருந்து அனுப்புனா போதும். நாங்க பேசுறது சிரிப்பா இருக்கா? என் பொண்ணு சொன்னது கேட்கல? சீக்கிரம் சுத்தம் பண்ணு. முதல்ல இந்த இலையெல்லாம் எடு. மச மசன்னு நிக்காத. உன்கிட்ட தானே சொல்ற, காது கேட்கல? மூணு பேரும் இப்பவே இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. ஆமா, அதான் சீக்கிரம். சுத்தம் பண்ணிட்டீங்களா? இப்ப 3 பேரும் குளிச்சுட்டு சுத்தமா வந்து சாப்பிடுங்க. நீங்க குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிடுற வரைக்கும் நான் பூஜை அறையில ஓய்வு எடுக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் அங்க வாங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கான பரிகாரம் தேட உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அப்படின்னா வாங்க மாமி, நாம குளிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். அதெல்லாம் அப்புறம். முதல்ல இவளை பூஜை அறையில வச்சு பூட்டிடணும். அதுக்கப்புறம் பெரியவர்கிட்ட விஷயத்த சொல்லணும். நம்மள வேலைக்காரி மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சதுக்கு அவளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அனுப்பணும். வாங்க. ஐயே, கிடைச்சது வரைக்கும் போதாத.
பெரிய சாகசக்காரி. என்கிட்ட அதெல்லாம் நடக்குமா? இவ உள்ளேயே இருந்து மூச்சு அடைச்சு சாகட்டும். ம். ஆ, நீங்க 2 பேரும் இங்கேயே காவலுக்கு இருக்கணும். நான் போய் பெரியவரை கூட்டிட்டு வரேன். ம். அவ கதறி அழுதாலும் நீங்க கதவை திறக்கவே கூடாது. அப்படி திறந்து விட்டா அவளுக்கு பதிலா உங்க 2 பேரையும் உள்ள வச்சு அடைச்சு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ரேணு என் கூட இருந்தா தண்ணி குடிக்காம சாகிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். போட இங்க இருந்து. நீங்க சண்டை போடாதீங்க. அவ இந்த அறையில இருந்து போகாம பாத்துக்கங்க. இவளுக்கு தண்டனை கொடுக்க பெரியவர் தான் இங்க வரணும். இவ திருடின்னு சொன்னா பெரியவர் திருடுறவங்களுக்கே சாவி கொடுக்கிறவர். மாமி உள்ள இருக்கிற மந்திர வேலை ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? பெரியவரும் மாய மந்திரம் எல்லாம் படிச்சவர் தான். நாம திருப்பி அனுப்பின சுமங்கலிகளை வர வச்சதுக்கும் நம்மள எச்சி இலைகளை எடுக்க வச்சதுக்கும் அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளை இங்க இருந்து அனுப்பி வைக்கணும். ம். நீங்க 2 பேரும் எங்கேயும் போகாம கண்ணுல விளக்கெண்ணைய ஊத்திக்கிட்டு காவல் பார்க்கணும். ஆ? ரேணு கண்ணுல இதுக்கு என்ன ஊத்தணும்னு சொல்றாங்க? உன்ன மாதிரி முட்டாளுங்க தூங்காம இருக்கிறதுக்கு. அம்மா தேவி, இது உள்ள இருக்கிறவங்க எப்படியாவது தப்பிச்சு போனமே. அட பாவி, நாங்க எப்படியாவது அழிச்சு போகணும் தானே நினைக்கிறேன். ஐயே, நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா? அவங்க தப்பிச்சுட்டா என்னையும் உன்னையும் ஒரே அறையில பூட்டி வைப்பாங்கல்ல, அதை நினைச்சேன். போட இங்க இருந்து. ஆசைய பாத்தியா? கொஞ்சம் வழியாம ஒழுங்கு மரியாதையா காவலுக்கு நில்லு. ஐயோ, இது என்ன ஜென்மமோ தெரியல. ச்சே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளுக்கு என்னதான் மந்திர சக்தி தெரிஞ்சிருந்தாலும் இந்த விபூதியை தாண்டி அவளால எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை இதை தாண்டுனா அவ மனுஷ உருவத்துல போய் தப்பிக்க முடியாது. அப்புறம் எந்த உருவத்துல போவான்னு சொல்றீங்க? பூனையாகவோ இல்ல நாயாகவோ தான் போக வேண்டியிருக்கும். ஆ, அவளை நாயா மாத்திருங்க. அப்பதான் கல்லால் அடிச்சு விரட்ட முடியும். முதல்ல அவ யாருன்னு தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறமா தான் அவ எதுக்காக இங்க வந்திருக்கான்ற விவரம் நமக்கு நல்லா புரியும். மல்லிகாவுக்கு உதவி செய்யற மந்திரக்காரியாக அவ இருந்தா இன்னையோட அவளுடைய மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவளுக்கு சரியான தண்டனையை கொடுத்து அனுப்பி வைக்கணும். இத்தனை நாளா நமக்கு ஆட்டங்காட்டி அவமானப்படுத்தினதெல்லாம் இவளா தான் இருக்கணும். வாங்க. தூங்குறதுக்கு தான் காவலுக்கு நிக்கிறியா? சும்மா எதுக்கு நிக்கணும்? அதனாலதான் தூங்கிட்டு நின்னேன், வேற ஒண்ணும் இல்ல. உள்ள இருக்கிறவ வெளியே போனா நமக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னையும் உன்னையும் ஒரே அறையில பூட்டிடுவாங்க. ஒன்னதான் உள்ள வச்சு போட்டுவாங்க. நான் எப்பவும் போல சந்தோஷமா வெளியே தான் இருப்பேன். ஆசையை பாரு. அவ இந்த அறையில தான் இருக்கா. பூஜை அறைக்குள்ள தான் காட்டணுமா? அவளுடைய மந்திர வேலைய நான் யாருன்னு காட்டுறேன். இன்னையோட நீ ஒளிஞ்சு போ. அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த திருநீரை தாண்டி போகவே முடியாது. நீ பெரிய மந்திரக்காரியா இருந்தா எங்க தைரியமா வெளியே வா பார்க்கலாம். அவ ஏதோ மாயஜாலம் பண்ணி தப்பிச்சிட்டா. அவ தப்பிச்சிட்டா. ஏண்டா அறிவு கட்டவனே, உன்னை எதுக்காக இங்க காவலுக்கு வச்சுட்டு போன? வேண்டாம், அவன் அடிக்காத. யாரத்தான் காவல் போட்டாலும் அவ தப்பிச்சு போறதுக்கான மந்திரத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா அவ தப்பிச்சு போக முடியாது. இந்த அரண்மனையை சுத்தி மந்திர சக்தியால பாதுகாப்பு வளையத்தை செஞ்சு வச்சிருக்கேன். அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அவளால போக முடியாது. அப்படி ஒருவேளை அவ மாட்டிக்கிட்டா மந்திரத்தாலையும் சரி தந்திரத்தாலையும் சரி எத்தனை மாயாஜாலங்களை பண்ணினாலும் சரி அவளை அடிச்சு இந்த ஊரை விட்ட விரட்டுவேன்.
ம் வாங்க. दुर्गातिशमनी दुर्गा पद्मिनिवारिणी दुर्गमच्छेदिनी दुर्गसाधिनी दुर्गनाशिनी दुर्गतोधारिणी दुर्गनिहन्त्री दुर्गमापः दुर्गमज्ञानदा दुर्गदैत्यलोकदवानला दुर्गमा दुर्गमा लोका दुर्गमात्मस्वरूपिणी दुर्गमार्गप्रदा दुर्गमविद्या दुर्गमाश्रिता दुर्गमज्ञानसंस्थान दुर्गमध्यानभासिनी श्री दुर्गे दुर्गे रक्षिणि स्वाहा। ॐ 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 श्री दुर्गे दुर्गे रक्षिणि स्वाहा। வா மல்லிகா. உன்னோட பூஜைக்காக சுமங்கலிகளை இங்க அனுப்புனது நான் தான். ரொம்ப நன்றிமா. தேவி மகமாய்க்கு நடத்த வேண்டிய பூஜையை தவறாம நடத்த வேண்டியது பக்தர்களோட கடமை தானே. பூஜை நல்லபடியா முடிஞ்சுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சுமங்கலிங்களை வர வச்சு சாப்பாடு போட்ட இடம் இன்னும் சுத்தம் பண்ணலாமா? யார் சொன்னா சுத்தம் பண்ணலன்னு? அதை எப்பவோ சுத்தம் பண்ணியாச்சு. ஆமா மல்லிகா, பிரபாவதியையும் அவங்க மகளையும் நான் தான் செய்ய வச்சேன். நீங்க சொன்னதும் அவங்க கேட்டுட்டாங்களா? அவங்க கேட்டாங்க. அறைக்குள்ள பூட்டி இருக்கிற உன்னையும் இங்கிருந்து காப்பாத்திட்டு திரும்பி போகலான்னு நினைச்சேன். இந்த மாதிரி பண்றதால ரேணுகாக்கும் அவங்க அம்மாக்கும் என் மேல கோபம் அதிகமாகும் இல்லையா? தேவி மகமாயிக்கு உன்னோட உடல் பொருள் ஆவிய அர்ப்பணிச்சுவதான நீ ஸ்நேக சொரூபினியான தேவி மகமாயி உனக்கு துணையா எப்பவும் உன் கூடவே இருப்பா. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா தேவி. நான் உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு அங்க வரலான்னு இருந்தேன் மகாராஜா. இது வரைக்கும் உங்களை நாங்க பார்க்க முடியாதனால தான் நாங்களே இங்க வந்தோம்.
அடுத்து என்ன பண்ணலான்னு தான். மார்த்தாண்டன் சுவாமி அன்னதானத்துக்கான அனுமதி தரல இல்லையா? இல்ல, ம். நான் காரியஸ்திட்ட கொடுத்த பணத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. ஆ. நானும் மார்த்தாண்டன் சுவாமி கிட்ட பேசி பார்த்தேன். அன்னதானம் நடத்துறதுக்கு ஒரு காலம் அனுமதி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தேவியோட விருப்பத்துக்கு இல்லாம மார்த்தாண்ட சுவாமியோட விருப்பத்துக்காக அன்னதானம் நடத்தணுங்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. தேவியோட சொத்துக்களை எடுத்துக்கிட்டு பெரிய பணக்காரன் அனுப்புறோம். மார்த்தாண்டன் என்ன நினைக்கிறாருன்னா தேவியை ஆட்டி படைக்கலான்னு. ஒருத்தருக்கு தப்பான வழியில வந்து சேர்ற பணம் அவனை ஆணவக்காரனாக்கிடும். ம். அந்த ஆணவம் தான் அவனோட அழிவுக்கு காரணமா இருக்க போகுது. இல்ல, இதையெல்லாம் பார்த்துட்டு கண்டிக்கிறதுக்கு இந்த தேசத்துல மகாராஜா இல்லையா? மகாராஜா இல்லாம இல்ல, சிந்தனையாலயம் நடவடிக்கையாலயம் உத்தமமான ஒரு மகாராஜா. அப்படின்னா இன்னைக்கு நான் அவரை பார்த்து பேசுறேன். தர்ம விதிப்படி அன்னதானம் நடத்த அனுமதிக்கணும்னு. நடக்காது மகாராஜா. எங்க ராஜா யாரையும் சந்திக்கவும் விரும்பல. ஏன் இப்படி சொல்றீங்க? எதிர்பாராம ஏதோ சாபம் கிடைச்ச மாதிரி மகாராஜாவுக்கு திடீர்னு ஒரு நாள் தீராத வியாதி ஒன்று வந்து சேர்ந்தது. அகோரமான அந்த முகத்தை பார்க்க மக்களும் விரும்புறதில்ல. இந்த தேசத்துல ஏழைங்களோட தெய்வமா இருந்தாரு எங்க மகாராஜா. அவரோட நேர்மையாலையும் தர்மத்தாலையும் அந்த ஆதிபராசக்தி அன்னபூர்ணேஸ்வரியா கோயில்ல குடிகொண்டா. கோயிலுக்கு வர்றவங்க மட்டும் இல்ல, அம்மனை வேண்ட எல்லா பக்தர்களும் பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு மகாராஜா விரும்பினாரு. 2 வேளையும் அன்னதானம் அமோகமா நடந்துகிட்டு இருந்தது. ராத்திரியில யாராவது சாப்பிட்றதுக்கு இருக்காங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ராத்திரி அன்னதானத்தை பூர்த்தி செய்வாங்க. அப்புறம் எப்படி இந்த தேசத்துல இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு? உண்மையான ஏழை பக்த ஜனங்களுக்காக நடத்தின அன்னதானம் மேல் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் சொந்தமானதா இப்ப எப்படி மாறி போயிடுச்சு? மேல் ஜாதிக்காரங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிற உணவை கூட அவங்க வீட்டுக்கு கொண்டு போறதா தானே நாங்க கேள்விப்பட்டோம். பசுவுக்கு கொடுக்க. இந்த மாதிரி மேல் ஜாதிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மகாராஜாவுக்கு என்ன நடந்தது? அது ஒரு பெரிய கதை மகாராஜா. தேசத்து மக்கள் எல்லாம் வேதனைப்படக்கூடிய ஒரு பெரிய கதை. நன்மைகள் நிறைஞ்ச எங்க ராஜாவுக்கு காலக்கேடால தெரியாம செஞ்ச ஒரு தவறுக்கு அந்த கடவுள் கொடுத்த தண்டனை.